பேரிகேட்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, பேரிகேட் இருக்குது, போலீஸ் பூத் ஒன்று இருக்குது. இதுதான் கைஸ் விஜயகாந்த் ஐயாவுடைய வீடு. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம விஜயகாந்த் ஐயா அவருடைய வீட்டுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா சாலி கிராமத்தில் இருக்குது. ஸோ புது வீடு அங்கேருந்து ஒரு 2 ஏரியா தள்ளி தான் கைஸ் இருக்குது. 2 ஏரியா தள்ளி இல்லை, ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்சால் புது வீட்டுக்கும் போயிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பழைய வீட்டுக்கு போகலாம் கைஸ். கிட்டத்தட்ட ரெடின்ஸ்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 22 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. ஸோ நம்ம அப்படியே போகலாம், பொறுமையாக போயிட்டு விஜயகாந்த் ஐயாவுடைய வீட்டை நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். இப்போ நம்ம சாலி கிராமம் தான் கைஸ் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்டாலின் ஐயா அவருடைய போஸ்டர் என்னமோ இருக்குது. சாலி கிராமத்தில் இப்போ நம்ம விஜயகாந்த் ஐயா அவருடைய வீட்டை தாங்க தேடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தெருக்கு பக்கத்து தெரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், இன்னும் நம்ம கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தெரு வழியாக நம்மளை போக சொல்லுது கைஸ். இந்த தெரு வழியாக போயிட்டு எந்த சைடு வளையணும், அப்படியே நேராக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேராக போவோம். இன்னும் இது காயத்ரி என்கலவன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுருக்கு. நம்ம நேராக போவோம். என்ன கைஸ், இது தெரு எண்டுக்கே வந்துட்டோமா? இல்லை கைஸ், இதுதான் கரெக்டான தெரு. கண்ணம்மாள் தெரு. இந்த தெருவில் தான் இருக்குது. அங்கே போலீஸ் பூத் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் இருக்குது. நம்ம ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக அங்கே கிட்டக்க போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னங்க இது பக்கத்துலேயே வீடெலாம் இடிச்சிட்டு இருக்காங்க போலயே. ஆமாம், இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பில்டிங்கே இடித்து புதுசாக கட்டுறாங்க போல். வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், சுற்றி பேரிகேட்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. பேரிகேட் இருக்குது, போலீஸ் பூத் ஒன்று இருக்குது. இதுதான் கைஸ் விஜயகாந்த் ஐயாவுடைய வீடு. இப்போ நான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறேன். நம்ம ஒரு வழியாக விஜயகாந்த் ஐயாவுடைய வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம சாலி கிராமத்தில் தான் இருந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வர வழியை காமிச்சிருப்பேன். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நம்ம வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் விஜயகாந்த் ஐயாவுடைய வீடு. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் இருந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள் கைஸ், இதுதான் கைஸ் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்த வீடு. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒரு போலீஸ் பூத்து இருக்குது. அங்கே பாருங்கள், மின்கம்பிலாம் போட்டிருக்காங்க, யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சி கொடியும் பறந்துட்டு இருக்குது. இப்போ தான் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல். ஓகே கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தெரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப நேரம் இங்கே பர்மிஷன் கொடுக்கல, பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் விஜயகாந்த் ஐயாவுடைய வீடு. ஓகே கைஸ். காய்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயா அவருடைய வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்த வழியையும் காமிச்சிருப்பேன். அங்கே நின்று வீட்டுக்கு வெளியவும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஒருவேளை நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு அங்கே வீட்டுக்கு வெளியே ஃபோட்டோ மட்டும் தாங்க எடுக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு அண்ணன் இருந்தார். அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் வீடியோ கூட. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அங்கேருந்து ஒரு பக்கத்து ஏரியா தான். ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு அவங்களுடைய ஆஃபீஸ் ப்ளஸ் வீடு 2 சேர்ந்த மாதிரியான ஒரு புது வீடு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு உள்ளெல்லாம் போயிட்டு வீடியோ மாதிரி எடுத்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நானும் பார்த்துட்டு தான் எனக்கு ஐடியா வந்தது போயிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் ஐயா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலான்னு இருந்தது. ஸோ இங்கே போகும்போது அவர்கிட்ட கேட்கும்போதே சொன்னார், இந்த மாதிரி நீ தான் அங்கே புது வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்ததா? இல்லை நான் இல்லைனா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான புது வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போட்டதுனால அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க கைஸ். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கங்க கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.